உங்களுக்கு ஒரு கொஸ்டின், உங்க லைஃப்ல ரைட் நவ் என்ன நடக்குது? அதை நீங்க டிசர்வ் பண்றீங்களா இல்ல அதை ஃபேட் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எவ்ரிதிங் இஸ் கர்மா. கர்மான்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதோட மீனிங் ஆக்ஷன்ஸ். உங்க ஆக்ஷன்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல பிரிச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்க்க போறோம். கர்மானா ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, இது ஒரு பவர் அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்க தயாராயிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனைமரத்துல வவாலாம் கர்மானா சும்மாவா? கர்மானா என்ன? கர்மான்ற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதோட மீனிங் ஆக்ஷன். கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஆக்ஷன்ல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு. சோ ஆக்ஷன்னா கர்மா, கர்மானா ஆக்ஷன். சோ உங்களுக்கு கர்மால மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அப்போ ஆக்ஷனை பண்ணணும், ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. ஆக்ஷன்ல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, ரிசல்ட்ல அதிகாரம் இல்லை. ரிசல்ட்டை பத்தி யோசிச்சா ஃபியர் வரும், ஆங்ஸைட்டி வரும், தேவையில்லாம டிராமா வரும். கர்மால 3 டைப் இருக்கு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, கிரியாமன கர்மா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது சஞ்சித மற்றும் பிராரப்த, இது வந்து பாஸ்ட்ல இருக்க கர்மாஸ் எல்லாம் அக்குமுலேட்டடா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியாமன கர்மா அப்படிங்கிறது நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லிட்ரேச்சர்ஸ்ல இருக்கு. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா மட்டும் பேசக்கூடாது, நம்ம சயின்ஸ் வச்சும் பேசலாம். நியூட்டன் ஸ்டாட்லா என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நம்ம நியூரோனல் கனெக்டிவிட்டி என்ன பண்ணோம்னா, நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும் போதும் ஃபயர் ஆகி வயர் ஆகும். ஸோ நீங்க ரிப்பீட்டடா அதே ஆக்ஷனை பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஆக்ஷனை உங்க பிரெயினால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா 10 டைம் ஓட்டுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா அன்கான்சியஸா நீங்க மேல பார்த்துட்டே கூட உங்களால ஓட்ட முடியும். பிகாஸ் உங்களோட பிரெயின் அந்த நெட்வொர்க்ல ஃபயர் ஆகி வயர் ஆயிடுச்சு. அதனால அந்த ஆக்ஷன் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ ஆக்ஷன் பண்ணா பிரெயின் வில் கோயிங் டு பி ஃபயர் அண்ட் கெட்டிங் வயர். இந்த ஆக்ஷனுக்காக நீங்க உருவாக்கப்பட்டீங்க. ஸோ ஆக்ஷன்னால நீங்க, உங்களால அந்த ஆக்ஷன் நடக்கல, ஆக்ஷன்னாலதான் நீங்க உருவானீங்க. ஸோ நீங்க பண்றது கர்மா இல்ல, கர்மா நீங்க, கர்மா தான் நீங்க. இப்போ நீங்க டெய்லி மார்னிங் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு என்னால எதுவுமே முடியாது அப்படின்னீங்கன்னா பிரைன் வில் கெட் இன் ஃபயர் அண்ட் ஃபயர் டு தட். என்னால முடியாது, தட் டிப்ரெஸ்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிப்ரெஸ்டு வயரிங் குள்ள உங்க பிரைன் வில் கோ. ஸோ அது உங்களை ரெடி பண்ணும். ஸோ என்னால எதுவும் முடியாது, இதுதான் நீங்க, உங்க கர்மா நீங்க. இதுவே நீங்க ரொம்ப பாசிட்டிவா, கிராட்டிடியூடா, கைண்ட்னஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க பிரைனோட நியூரான்ஸ் எல்லாம் இதுல ஃபயர் ஆகி வயர் ஆயிடும். ஸோ இந்த கர்மா உங்களை உருவாக்கும். ஸோ இந்த கர்மால இருந்து உருவான நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க, கைண்ட்னஸா இருப்பீங்க, கிராட்டிடியூடா இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க. ஸோ கர்மாவை நான் கண்ட்ரோல் பண்ணா என் லைஃபை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். கர்மா தான் என் லைஃப். ஆனாலும் ஏன் என் லைஃப்ல நான் ஸ்டக் ஆகி நிக்கிறேன்? நம்மெல்லாம் பண்ணக்கூடிய 3 மிகப்பெரிய மிஸ்டேக். ஃபர்ஸ்ட், அன்கான்சியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. செகண்ட், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேல பழைய போட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்றது. தேர்ட், ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்றது. ஸோ கர்மா இஸ் நாட் தட். கர்மா இஸ் அ பிளைண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்க அன்கான்சியஸாவும் எந்த ஆக்ஷனும் பண்ணக்கூடாது. நீங்க எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை குறை சொல்லிட்டு எந்த ஆக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது. நீங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்தும் எந்த ஆக்ஷனும் பண்ணக்கூடாது. எஸ், எனக்கு புரியுது, நம்மளால 100% கான்சியஸா எல்லா வேலையும் செய்ய முடியாது. நம்மளோட அன்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில ஆக்ஷன்ஸை டேக் ஓவர் பண்ணி தான் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அன்கான்சியஸாவும் பாசிட்டிவா வேலை பார்க்குற மாதிரி நம்மளோட அன்கான்சியஸ் மைண்டையும் ட்ரெயின் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். கொஞ்ச நாள் கான்சியஸா எல்லாமே பாசிட்டிவா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டும் பாசிட்டிவ்க்கு மாறிடும். செகண்ட் திங், நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டு கவர்மெண்ட் சரியில்லை, எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஸோ நீங்க பண்ண கர்மா இஸ் ராங். அப்போ நீங்க 1000 எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை கொடுத்தாலும் the karma is you. The karma is going to impact on you because the karma is rewired by your brain. ஸோ இந்த வயரிங் எல்லாம் உடனே நடக்காது. ஸோ நான் இன்ஸ்டன்டா எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேட். நீங்க ஒரே நாள்ல சைக்கிள் கத்துக்க முடியாது. ஸோ த கர்மா டேக்ஸ் டைம் டு கிவ் யூ ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்கன்னா அந்த வயரிங் ஃபயரிங் எல்லாம் நடந்து உங்க பிரைனை ரெடி ஆக்குறதுக்கு கர்மா வில் டேக் டைம். ஸோ யூ ஹாவ் த ஒன்லி அதிகாரம் ஆன் த கர்மா, நாட் ஆன் த ரிசல்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த கர்மாவையும் வி ஹாவ் டு டூ.
ஸோ இப்ப சொல்றேன், நான் படிக்கிற ஆக்குபேஷனல் தெரப்பி இஸ் அ கர்மா. ஸோ ஆக்குபேஷன்ஸ் becomes a therapy. Every action has a meaning. Every action can impact on your life. ஸோ நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நீங்க கிளியரா உங்களோட கர்மஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். நீங்க இனிமே பண்ண போற ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ we are going to create. ஸோ நான் இப்ப சொல்றேன், actions is a karma. Actions is occupational therapy also. அதான் என்னோட ஃபீல்டு, அதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இனி நீங்க பண்ண போற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் கான்சியஸா அது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு பார்த்து பண்ணுங்க. பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்த்து பண்ணுங்க. ஸோ தட் யுவர் கிரியேச்சர் வில் கிரியேட் யுவர் வேர்ல்ட். இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். The method name is create. C for clarity. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த வேலை எதுக்கு செய்யறோம் அந்த இன்டென்ஷன்ல கிளாரிட்டி இருக்கணும். சோ நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்கன்னா அதுல ஆங்கர் தான் இன்டென்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷனை பண்ணாதீங்க. அந்த ஆக்ஷனை பண்றதுக்கு ஃபியர் தான் இன்டென்ஷன் அப்படின்னா அந்த ஆக்ஷனை பண்ணாதீங்க. அந்த ஆக்ஷனை பண்ணா உங்களுக்கு ஒரு லவ், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனை பண்ணுங்க. சோ உங்களோட இன்டென்ஷன் பாசிட்டிவா இருக்கும்போது கர்மா வில் ஸ்டார்ட் ரெஸ்பாண்ட். செகண்ட், ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதையுமே பிளேம் பண்ணக்கூடாது. டேக் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க என்னதான் சுத்தியில அவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இது உங்களை சுத்தி தான் இருக்கு, அதை ஐ கேன் சேஞ்ச். அது சேஞ்ச் பண்ண முடியலாட்டியும் நான் பாசிட்டிவா இருப்பேன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி ஆக்ஷன்ஸ் பை மை ஃபியர், ஆங்ஸியஸ், ஆங்கர் அப்படிங்கிறதுல கரெக்டா இருக்கீங்க. எவ்ரி ஆக்ஷன்ஸ் நான் லவ்னால தான் பண்றேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கர்மா வில் ரெஸ்பாண்ட் டு யூ, நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி. தென் இ ஃபார் எனர்ஜி. ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. பாசிட்டிவ்லையா, உங்க மேலையா, மத்தவங்க மேலையா, ஒர்க் மேலையா, எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுலதான் உங்களோட எனர்ஜி ஃப்ளோ ஆக போகுது. ஸோ நீங்க எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அதுலதான் எனர்ஜி ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இப்போ நீங்க பாசிட்டிவான திங்ஸ்ல அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா பாசிட்டிவ்ல ஃப்ளோ ஆகும். இல்ல ரெக்ரெட்டு, ஆங்கரு, ஃபியரு இந்த மாதிரியான நெகட்டிவ்ல நீங்க அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுலதான் ஃப்ளோ ஆகும். ஏ ஃபார் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் ஓவர் ஆர்கியூமெண்ட். நீங்க பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். ஸோ நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்களோட பிரைன். உங்களோட ஆர்கியூமெண்ட் உங்க பிரைன் இல்லை. ஸோ நீங்க எவ்வளவுதான் வீணா நான் பாசிட்டிவ்னு ஆர்கியூ பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹாவ் அ ரீசன், ஹாவ் அ மீனிங். ஸோ நீங்க பண்ற ஆக்ஷன் மட்டும்தான் நீங்க. தென் கிரியேட்ல டி ஃபார் ட்ரஸ்ட். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வந்துடும் இடையிலேயே, இதெல்லாம் நடக்குமா, நான் எதுக்கு ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ டோன்ட் டவுட், ஹாவ் அ டீப் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் வித் இட். ஓகே, have a deep trust on your actions, on your karma. Then E for evolve. So evolution is a natural process. ஒரு நாள் நீங்க கொஞ்சம் பாசிட்டிவ் திங்க் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாலேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எவால்யூஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுல நீங்களும் எவால்வ் ஆகிட்டே போகும். தொல்காப்பியம்ல இருந்து சித்தா லிட்ரேச்சர் வரைக்கும் இந்த கர்மாவை பத்தி பேசியிருக்காங்க. திருவள்ளுவர் கூட இதை பத்தி பேசியிருக்காரு. நாடா நாடத்தின் நாடா தாமரத்தாள் நாடா நிறைந்த கடும். ஸோ நீங்க நினைக்கிறதுல நீங்க தெளிவா இருக்கீங்க, உங்களோட ஆக்ஷன்ஸ் அதுலதான் இருக்கு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு தரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வேணும்னா நீங்க பாசிட்டிவான கர்மாஸ் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காம இந்த யூனிவர்ஸ் விடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கர்மானா நீ என்ன செய்யற, உன் ஆக்ஷன் என்ன, அதுதானே தவிர இந்த உலகம் உனக்கு என்ன செய்யுதுங்கிறது இல்லை. சோ இப்ப இந்த வீடியோ போட்டா கூட நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அதான் என்னோட கர்மா. நீ இத பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, இத நீ யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாட்டியும் சரி, லைக் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, அது உன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். இது ஏன் ஆக்ஷன், இதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். Believe it, trust it, accept it, feel it. கர்மா
மீண்டும் வரும்.